வணக்கம் எல்லாருக்கும். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஐபிபிஎஸ் ஏஎஃப்ஓ ப்ரிலிம்ஸ் வந்து எல்லாரும் ஹால் டிக்கெட் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ ஹால் டிக்கெட் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வச்சிருக்கேன், போய் பார்த்துக்கோங்க. ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து 30th அன்னைக்கு எக்ஸாம். ஓகே, ஒரே ஷிஃப்ட் டைமிங் தான். ஓகேவா, 12 PM வந்து ரிப்போர்ட்டிங் டைம் போட்டிருப்பாங்க. ஸோ இதுதான் எல்லாருக்குமே. ஓகேவா, ஸோ இதில் வந்து நிறைய பேர் இப்போ வந்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் வந்து நியூஸஸ் வந்து வேற மாதிரிலாம் சொல்றீங்க. அதாவது ரியாலிட்டியா இல்லாம நிறைய பேர் உதாரணத்துக்கு சொல்ல போனோம் அப்படின்னா ப்ரிலிம்ஸ் வந்து ஈஸியா கிளியர் பண்ணிடலாம், மெயின்ஸ்க்கு மட்டும்தான் படிச்சா போதும், ப்ரிலிம்ஸ் சும்மா போய் அட்டன் பண்ணாலும் இது பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய இது. அதே மாதிரி வந்து இந்த டாபிக்ஸ் படிச்சுட்டு போனா போதும், இதே மாதிரி ப்ரிலிம்ஸ்ல ஸ்கோர் பண்றது ஈஸி, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லியிருக்கீங்க. ஸோ அதை பற்றி நான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ உண்மையான ரியாலிட்டி என்ன இங்கே அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ கட் ஆஃப் மார்க்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும். பிகாஸ் வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து எந்தெந்த கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் படிக்கணும், எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும், கட் ஆஃப்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம போட்டிருப்போம். ஸோ இது வந்து 2018 ஒரு அனாலிசிஸ். 2018 56 மார்க்ஸ், அதேமாதிரி 2019 48 மார்க்ஸ், அதேமாதிரி 2020 40 மார்க்ஸ், 2022 மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்தது, 17 மார்க்ஸ். அதே மாதிரி போன வட்டம் அதே லாஸ்ட் வந்து 51. ஸோ போன வட்டம் வந்து வேகன்சிஸ் அதிகமாக இருந்தது. பட் இந்த டைம் வந்து 310 வேகன்சிஸ். ஓகேவா, ஸோ 310 வேகன்சிஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 51 காட்டிலையும் கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும் கட் ஆஃப். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா ஈஸி ப்ரிலிம்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நிறைய பேர் சொல்றீங்க. ப்ரிலிம்ஸ் வந்து ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி இல்லை. பிகாஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, ப்ரிலிம்ஸ் வந்து போன எக்ஸாம் லாஸ்ட் டைமே எடுத்துக்கலாம், 51 மார்க்ஸ் தான் வந்து ப்ரிலிம்ஸ் கட் ஆஃப். ஓகேவா, இதை வச்சிருந்தீங்கன்னா நீங்க கிளியர் பண்ணிடலாம் ப்ரிலிம்ஸ். ஓகேவா, ஸோ இது எவ்வளவுக்கு அவுட் ஆஃப் 125 மார்க்ஸ். ஓகேவா, 125 மார்க்ஸுக்கு. ஸோ ஈவன் நானே வீடியோவில் சொல்லியிருப்பேன், நீங்க அட்டன் பண்றதுல 51 கொஸ்டின்ஸ் கரெக்டாக அட்டன் பண்ணியிருந்தீங்கனாலே போதும் அப்படின்றது. ஸோ நிறைய பேர் இதை ஒரு இமேஜின் பண்ணிக்கிட்டு 51 கொஸ்டின்ஸ் தான் அவுட் ஆஃப் 150ல 51 கொஸ்டின்ஸ் கரெக்டாக எழுத மாட்டோமா அப்படிங்கிறத வந்து நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. ப்ரிலிம்ஸ் வந்து ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஸோ முதல் சொல்ல போனோம் அப்படின்னா ப்ரிலிம்ஸ் மட்டும்தான் வந்து கஷ்டம் ஏஎஃப்ஓல. ஓகேவா, பிகாஸ் வந்து நீங்க 51 கொஸ்டின்ஸ் தான் அப்படிங்கிறத வந்து போவீங்க. உதாரணத்துக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா பேட்டர்ன் பாத்தீங்க அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன் இருக்கு இல்லையா, ஸோ சிம்பிளிஃபிகேஷன் அப்ராக்சிமேஷன் அதுல இருந்து 5 கொஸ்டின்ஸ் வரும். ஓகேவா, ஸோ இதுல வந்து ஈஸியான டாபிக் தான் இது. ஸோ ஜென்ரலா உங்களுக்கு மல்டிபிளிகேஷன் டிவிஷன் தெரிஞ்சா போதும், இந்த 5 கொஸ்டின்ஸ் போட்டுடலாம். ஓகேவா, ஸோ இந்த 5 கொஸ்டின்ஸ் போட்டுடலாம் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா, பட் வந்து இங்க வந்து உங்களுக்கு அதையே வேலை. இந்த 5 கொஸ்டின்ஸ் போடுறதுக்கான டைம் பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் கால்குலேஷன் காட்டிலையும் அதிகமாக எடுக்கும். புரியுதா, ஸோ அதிகமாக எடுக்கும். ஸோ இதுதான் வந்து அந்த கொஸ்டின் லெவல் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ நீங்க வந்து 50 மினிட்ஸ் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. ஓகேவா, ஸோ இந்த கட் ஆஃப் குவாலிஃபை பண்றதுக்கு நீங்க ஒரு கால்குலேஷன் போட்டிருப்பீங்க. ஸோ மினிமம் அந்த 60-70 தான் கட் ஆஃப் இருக்க போகுதுங்கிற பட்சத்துல 70 கொஸ்டின்ஸ் எழுதுனா போதும் அப்படின்னு இருப்பீங்க. ஸோ இங்க வந்து ஒரு 25 கொஸ்டின்ஸ் நீங்க எழுதலாம் அந்த 50 மினிட்ஸ்ல அப்படின்னு நீங்க நினைச்சிருப்பீங்க. பட் அங்க கதையே வேற. பிகாஸ் வந்து கொஸ்டின்ஸோட லெவல் அப்படி இருக்கும். ஓகேவா, ஸோ உங்களுக்கு டிஐயா இருக்கட்டும், அதே மாதிரி இந்த நான் சொன்ன மாதிரி சிம்பிளிஃபிகேஷனா இருக்கட்டும், நம்பர் சீரியஸா இருக்கட்டும், ஜஸ்ட் காமனாலாம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த லெவல் டிஃபிகல்ட்டி லெவல் கண்டிப்பா நீங்க வந்து அங்க ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ ஈவன் நிறைய ப்ரிலிம்ஸ் எழுதின பீப்புள்ஸ்க்கு வந்து தெரியும். ஸோ இதுக்கு முன்னாடி நிறைய டைம் ப்ரிலிம்ஸ்ல அவங்க வந்து ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண கஷ்டப்படுவாங்க. பட் மெயின்ஸ் இன்டர்வியூ வந்து ஈஸியா கிராக் பண்ணிடுவாங்க. ஸோ ப்ரிலிம்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ எவ்வளவு ஒர்த்தியா இருக்கும் அந்த கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது. அதனால ப்ரிலிம்ஸ் கண்டிப்பா ஈஸியா இருக்க போறது இல்லை. ஸோ இந்த டைம் கண்டிப்பா இந்த 51 காட்டிலையும் கட் ஆஃப் அதிகமா தான் இருக்கும். ஓகேவா, ஸோ அதனால வந்து தேவையில்லாத வந்து மைண்ட் செட்ல இருந்து போகாதீங்க, ஈஸியா இருக்கும் கிளாக் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஸோ ப்ரிப்பரேஷன் அஸ் யூஸ்வல் மஸ்ட். ஸோ இதுக்கான டெஸ்ட் பேட்சஸ் நம்ம போட்டிருக்கோம். ஸோ 3 ஃபுல் டெஸ்ட் at 30 rupeesக்கு. ஸோ நீங்கள் அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் அட்டம் பண்ணி பார்த்துட்டு போகலாம். ஓகேவா, ஸோ உங்களுக்கு ப்ரைஸும் கம்மி தான் எக்ஸாம்ஸ்னால. ஸோ டஃபர் மெயின்ஸ். ஓகே, நிறைய மெயின்ஸ்லாம் டஃப்பாக இருக்கும், ப்ரிலிம்ஸ் தான் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறது. மெயின்ஸ் டஃப்பாக இருக்கும் அப்படின்னா மெயின்ஸ் டஃப்னு சொல்ல முடியாது, அதை விட்டு பார்த்துங்க. பட் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா சப்ஜெக்ட் கோர். ஓகேவா, சப்ஜெக்ட் கோர். ஓகேவா, ஸோ இங்கே வந்து மோஸ்ட்லி இது யார் எழுதுவா? ஸோ மோஸ்ட்லி பிஎஸ்சி அக்ரி கிராஜுவேட்ஸ் தான் எழுதுவாங்க. ஓகேவா, ஸோ இங்கே வந்து அக்ரி கிராஜுவேட்ஸ் தான் எழுதுவாங்க. பட் வந்து எல்லா கிராஜுவேட்ஸும் எலிஜிபிள். உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரஸ்ட்ரி கிராஜுவேட்ஸ் எலிஜிபிள், ஹார்டிகல்ச்சர் கிராஜுவேட்ஸ் எலிஜிபிள், அக்ரி இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் எலிஜிபிள். அப்போ எல்லா எலிஜிபிளா இருக்காங்க இல்லையா? ஸோ அப்போ உங்களுக்கு ஹார்டிகல்ச்சர்ல இருந்தும் கொஸ்டின் வரும், அக்ரி இன்ஜினியரிங்ல இருந்தும் கொஸ்டின் வரும், ஈவன் ஃபிஷரிஸ் கிராஜுவேட்ஸ் கூட எலிஜிபிள். ஓகேவா, ஃபிஷரிஸ். ஸோ இங்க ஃபிஷரிஸ்ல இருந்தும் கொஸ்டின் வரும். பட் இது வந்து அக்ரி கிராஜுவேட்டுக்கு டஃப்பா இருக்கும். புரியுதா? ஸோ ஃபிஷரிஸ் வந்து அக்ரி கிராஜுவேட்ஸ் படிச்சிருக்கவே மாட்டீங்க. மேபி
இன்டகிரேட்டட் ஃபார்மிங் சிஸ்டம், கிராப்பிங் சிஸ்டத்துல வந்து படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த ஃபிஷ் வந்து நம்ம வந்து இன்டகிரேட்டட் ஃபார்மிங்ல யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதான் படிச்சிருப்பீங்க. இந்த ஃபிஷரிஸ் வந்து இந்த அக்ரி கிராஜுவேட்ஸ் படிச்சிருக்க மாட்டீங்க. ஸோ அந்த ஃபிஷரிஸ்ல இருந்து ஸோ போன டைம் பார்த்தீங்க மெயின்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா 60 கொஸ்டின்ஸ் மெயின்ஸ்ல இந்த ஃபிஷரிஸ் அனிமல் ஹஸ்பண்ட்ரில இருந்து மட்டும் கிட்ட 28 கொஸ்டின்ஸ் வந்தது. ஸோ இவ்வளவு மேஜரா கான்ட்ரிபியூட் பண்றதுனாலதான் வந்து உங்களுக்கு வந்து மெயின்ஸ் டஃபா தெரியும், எஸ்பெஷலி ஃபார் அக்ரி கிராஜுவேட்ஸ். அதே மாதிரி ஃபிஷரி கிராஜுவேட்ஸ்க்கு வந்து அக்ரி சிலபஸ் வந்து கம்மியா இருக்கும். ஸோ அக்ரியில உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா கிராப் ப்ரொடக்ஷன் வரும், ஸோ இரிகேஷன் மேனேஜ்மெண்ட் வரும், சாயில் சயின்ஸ் வரும், ஸோ இதெல்லாம் வரும் இல்லையா. ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா மற்ற கிராஜுவேட்ஸ்க்கு டஃபரா இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் ரொம்ப முக்கியம். அந்த சப்ஜெக்ட் கோர்னாலதான் வந்து மெயின்ஸ் வந்து டஃபரா தெரியுது. ஓகேவா. ஸோ ஜஸ்ட் சிலபஸை படிச்சுட்டு போனீங்க அப்படின்னா சப்ஜெக்ட் கோர்ஸ் வந்து கஷ்டம் தான். ஸோ இதுதான் வந்து மெயின்ஸ்லயும் ப்ரிலிம்ஸ்லயும் இருக்க ரியாலிட்டி. ஓகேவா. ஸோ இது தெரிஞ்சுக்கிட்டு தயவு செஞ்சு வந்து அட்டம் பண்ணுங்க எக்ஸாம. ஸோ தேவையில்லாம இந்த இதுவும் வேணாம். ஸோ வேற எதுவும் டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ.